நான்வெஜ் பிரியாணி எல்லாம் தோத்துவிடும் இதுக்கு முன்னால். வாங்க அந்த பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பலாக்கொட்டை போட்ட பிரியாணி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நான் 2 அடுப்பு பற்ற வச்சுருக்கிறேன். அதில் ஒரு அடுப்பில் வந்து சாப்பாட்டுக்கு வேண்டிய ஒலை அரிசி தண்ணி வச்சுருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ அந்த கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றினதுலேருந்து நம்ம வெங்காயத்தை நல்லா பொரிக்க போகிறோம். இதில் வந்து சாதம் வடிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் தனியா, கொஞ்சம் லவங்கம், 4 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி, கொஞ்சம் ஒரு பிடி வந்து கொத்தமல்லி, புதினா. முழு தனியா 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். முழு தனியா கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த எண்ணெய் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துடலாம். இப்போ பொரித்து எடுத்தாச்சு. கொஞ்சம் லைட் கலராக இருக்கும்போதே எடுத்துருங்க. அது ஆறும்போது நல்ல டார்க் கலருக்கு வந்துடும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னு எடுத்திங்கன்னா அந்த வெங்காயம் வந்து கருத்து போயிடும். இப்போ வெங்காயத்தெல்லாம் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு சொதன்னு ஆகாமல் மொறுன்னு தனித்தனியாக இருக்கும். இப்போ வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதே எண்ணெய் தான் நான் பிரியாணிக்கு ஊற்றிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கிடலாம். ஏன்னா இப்போ இதில் நான்வெஜ் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நான்வெஜ் சேர்த்துருந்தா நம்ம நான்வெஜ் போட்டு நம்ம இஞ்சி பூண்டு போட்டிருக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் காஷ்மீரி மிர்ச்சி ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், காரம் கம்மியாக இருக்கும், அதுக்கு தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒலை நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால். அதை சேர்த்துக்குங்க. சேர்த்து இல்லை 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அரிசிக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ உப்பையும் சேர்த்துட்டேன். இது இப்போ நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இந்த மசாலா நல்லா இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அதில் நம்ம வேக வச்சுருந்தா பலாக்கொட்டையை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதையே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே நான் பலாக்கொட்டையை வேக வச்சு தான் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த எலுமிச்சம்பழ சாறையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். இப்போ சாதம் கிளறி பார்த்துடலாம் வெந்துருச்சான்னு. இந்த இலையெல்லாம் நான் எடுத்துருவேன். இப்போ சாதம் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 80% நல்லா வெந்திருக்கு. அதை வடித்து கொண்டு வந்துடுறேன். இப்போ இதில் வந்து நம்ம பாதி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் இருக்கட்டும், மேலே சேர்த்துக்கணும். பாதி வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ வடித்து வச்ச அரிசியை இதில் போட்டுடலாம். போட்டு இதை கிளற வேண்டாம், அப்படியே கொஞ்சம் சமன் பண்ணிக்கலாம். இப்போ மேலே மீதி இருக்கிற வெங்காயத்தையும் போட்டுடலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர் 3 கலர் கலந்து வச்சுருக்கிறேன். அதை ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் கலந்து வச்சது போட்டேன். இப்போ வந்து எல்லோ கலர், கடைசியாக கொஞ்சமாக பச்சை கலர். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
நிறைய போடல, கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நம்ம எப்பயாவது ஒரு நாள் தான் சேர்க்க போகிறோம், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். அடிக்கடி நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து தட்டை போட்டு மூடி அடுப்பு ரொம்ப லோவில் வச்சு, இப்போ வடித்தோம் இல்லையா அந்த கஞ்சி தண்ணி, அதை எடுத்து அது மேலே வச்சிடலாம். அதுக்கு தான் இதுதான் தம் போடுறது. இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு காடின்னு ஒரு சட்னி செய்ய போகிறேன். இதில் தயிரெல்லாம் சேர்க்க மாட்டோம். தயிர் சேர்த்தும் கொஞ்சம் சட்னி பண்ணியிருக்கேன். வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதில் வந்து வினிகர், வெள்ளை வினிகர் சேர்த்துக்கணும். இது ஊற ஊற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணிக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சட்னி கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிரியாணியை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீழே அடியெல்லாம் பிடிக்காமல் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு பாருங்கள். தட்டில் கூட போட்டு காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி. மட்டன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். இதில் வந்து தயிர் ரைத்தா வச்சுருக்கேன், காடி வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.